இங்க ஜாக்கிக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்காக சேர் மாதிரி உட்கார வச்சு அவர் மேல நிறைய பவுல்ல வச்சு விட்டுருக்காங்க. அதோட அவர் பின்னாடி உட்காந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஊதுபத்தியும் பத்த வச்சு விட்டுருக்காங்க. இவர் இதை சரியா பண்றாருன்னு சொல்லி வாட்ச் பண்றதுக்காக கூடவே ஒரு ஆளையும் காவலுக்கு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவனுக்கு ஜாக்கியை கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் இவர் கூட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப இதுதான் நல்ல சான்ஸ்னு ஜாக்கி இன்னுமே விருப்பத்துறதுக்காக அந்த பவுல்ல கொதிக்கிற தண்ணி ஊத்தி விட்டுறான். அது மட்டும் இல்லாம ஜாக்கி எப்படியாவது கீழே விழ வைக்கணும்னு சொல்லி இவனும் என்னென்னமோ ட்ரை பண்றான். இப்ப இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருந்த ஜாக்கியோட ஃப்ரெண்டு ஜாக்கிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு வந்து அவருக்கு கீழே முட்டு கொடுத்து வச்சு விட்டுறான். ஆனா இத அங்க வந்து ஜாக்கியோட அப்பா தெரியாதனமா பாத்துறாரு. மறுபடியும் ஜாக்கியை போட்டு அடி வெளுவெளுன்னு வெளுத்துட்டு திரும்பவும் இப்ப வேற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா தன்னோட சொந்த அத்தைன்னு தெரியாம முன்னாடி நாள் மார்க்கெட்ல அவங்க கூட வம்பிழுத்திருப்பாரு. இப்ப இந்த விஷயம் இவரோட அப்பாவுக்கும் தெரிய வந்திருக்கும். சரியா அப்போன்னு பார்த்து இன்னொரு ஒரு பணக்காரர் அவரோட பையனை ஜாக்கி அடிச்சிட்டான்னு சொல்லி அந்த அப்பா அந்த பையனை கூட்டிட்டு ஜாக்கியோட வீட்டுக்கே வந்திருப்பாரு. பார்த்தா ஜாக்கி அடிச்ச அடியில அந்த பையனோட உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே கட்டுப்பட்டு வச்சிருப்பாங்க. இதனாலதான் ஜாக்கிக்கு அந்த பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்திருப்பாங்க.